அவர் நல்லவர், அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த யூடியூபில் சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை சொல்லி நாம் தேவனை நாம் தோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த மாதத்திலே நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுத்தார். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 10வது வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் மகிழச் செய்கிறவர். கர்த்தரை தேடுவருடைய இருதயத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தரை தேடுவருடைய இருதயத்தை கர்த்தர் வாழ செய்கிறவர் என்பதை இந்த நாளிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, வல்லாத கண்களை மூடி தோத்திரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றியோடு தோத்தரிக்கிறோம். எங்கே 1-2 பேர் நாமத்தினாலே கூடினாலும் அவர்கள் மத்தியிலே வருவேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர்கள் மத்தியிலே அசைவாடுவேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த காலை வேளையிலே இந்த இடத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். எப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்டாலும் நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உள்ளம் கையில் என்னை வரைந்தவர், என் உள்ளமெல்லாம் நன்கு அறிந்தவர், என்னை என்றும் நடத்தும் அன்பு இயேசையா, என்னை என்றும் நடத்தும் அன்பு இயேசையா. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன், உணர்ந்து ஆராதிக்கின்றேன், உள்ளம் மகிழ்ந்து ஆராதிக்கின்றேன். உள்ளம் கையில் என்னை மறைந்தவர், என் உள்ளமெல்லாம் நன்கு அறிந்தவர், என்னை என்றும் நடத்தும் அன்பு இயேசையா. ஆண்டவரே, நீ நல்லவர். எங்களை உள்ளம் கைகளிலே வரைந்த தெய்வம். எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் வந்து எங்களை நடத்துகிற தெய்வனாய் நீர் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு விலகாது என்று சொன்னார். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு தோத்தரிக்கிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய அதிசயத்திற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய அற்புதத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய், அற்புதம் செய்கிற தேவனாய் இருந்து நடந்து போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஐயா, உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படுங்கப்பா, ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த சத்தத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கேட்கிற உங்கள் அனைவரை வாழ்த்துகிறோம். ஒரு சில வாரங்கள் இந்த ஸ்தோத்திரம் யூடியூப் மூலம் உங்களை சந்திக்க முடியவில்லை, வருந்துகிறோம். தொடர்ந்து வாரம் இந்த யூடியூப் மூலமாய் உங்களை சந்திப்போம். நீங்கள் பாருங்கள், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மூடி பெரிய காரியங்களை காணச்சு. சங்கீதம் 37வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 37:4 வாசிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் எதை நம்முடைய இருதயத்தில் நினைத்தோமோ அதையெல்லாம் இந்த 8ஆம் மாதத்தின் இத்தனை நாட்களும் செய்திருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய ஆசையெல்லாம் இன்னும் ஆண்டவருடைய
வேலையை செய்ய வேண்டும், சபையை கட்ட வேண்டும், ஆத்துமாக்களை கர்த்தருக்குள் நடத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செய்கிற ஒவ்வொரு வேலையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் நமக்கு பெரிய சந்தோஷம். உங்கள் மூலமாய் பல ஆத்துமாக்கள் ஆண்டவரை அறிந்து பரலோகத்துக்குரியவர்களாய் மாறுகிறார்களே, இந்த உலகத்தில் பணம் பொருள் கொடுக்காத பெரிய சந்தோஷம் அதுதான் தேவ பிள்ளைகளே. இந்த நல்ல நாளிலே, இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இருதயம் மகிழும். உங்கள் இருதயத்தை மகிழச் செய்கிற ஆண்டவர் அவர் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஆந்திராவிலே ரேணிகுண்டா பகுதியிலே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரன், ஸ்தோத்திரம், ஆண்டவர் இயேசு அவரை தொட்டு சுகப்படுத்தினார் என்கிற ஒரு நடந்த சம்பவத்தை கடந்த நாளிலே நான் அறிந்து கொண்டேன். அவர் பேர் சந்திரன் என்று சொன்னார்கள். பிளாட்ஃபார்ம், அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம் தான் அவருடைய வீடு. அவருக்கு ஒரு மகன். திடீரென ஒரு நாள் அந்த மகன், ஸ்தோத்திரம், பயங்கரமான வியாதி கொடூர தாக்குதல் சிக்கி சாக கிடந்த நிலையில கர்த்தர் அவனை உயிர்ப்பித்தார். ஒருவர் அங்கே வந்து ஒரு வேதாகமத்தை கொடுத்தார். இயேசுவை வேண்டாம் என்று நினைத்த அந்த ரோட்டோரத்தில் இருந்து அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மகனுடைய தகப்பனார் இயேசுவை நம்பினார். அவர் பல வீடுகளுக்கு சென்று மாடுகளை மேய்க்கிற ஒரு தொழிலை செய்தார். அதுதான் அவருடைய தொழில். ஆனால் கர்த்தர் யாரும் உதவி செய்யவில்லை, எந்த பகவானும் உதவி செய்யவில்லை என்று அறிந்து, இயேசு உதவி செய்ததை அறிந்து, அந்த வேதத்தை படித்த போது ஒரு நாள் இயேசு சாக கிடந்த அந்த குடும்பத்திலே அந்த மகனை தொட்டு சுகமாக்கின போது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் எந்த வீடுகளில் எல்லாம் பெரிய பெரிய இன்ஜினியர் ஆபீசர்ஸ் வேலை செய்தாரோ அதே வீடுகளுக்கு கர்த்தர் அவரை ஒரு பாஸ்டராக மாற்றினார். எவ்வளவு சந்தோஷமான ஒரு செய்தி பாருங்க. மாடு மேய்ச்சிட்டு இருந்த ஒருத்தர், வீட்டு வேலையை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர், கர்த்தர் சுகம் கொடுத்த அவரை வாழ வைத்ததை பார்த்து படிப்பறிவில்லாதவர், பிளாட்ஃபார்ம்ல இருந்தவர் இன்று ஒரு பெரிய ஊழியக்காரராய் கர்த்தருடைய சேவையை செய்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் இருதயத்தை இந்த மாதத்தில் மகிழச் செய்வார். கொரோனா பாதிப்புகள் இருக்கலாம், பல சம்பவங்களை நாம் கேட்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களை என்னை மலைத்தவர், அவர் கைவிட மாட்டார். தேவனை தேடுகிற இருதயத்தை அவர் மகிழ செய்வார் என்பதை மறந்து போகக்கூடாது. இருதயத்தில் 2 பகுதி. வெளிப்படையான வெளியான இருதயத்தை டாக்டர்கள் அதை ஏதாவது பாதிப்புனா சரி பண்ணுவாங்க. ஆனா இருதயத்தின் உள்ளான பகுதியை சரி பண்ணுவதற்கு யாராலும் முடியாது. உங்களுக்காக எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் இறங்கி வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, அந்த ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒருவர் மட்டுமே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க முடியும். அவருடைய இருதயம், உள்ளான இருதயத்தில் இருந்து வருகிற கெட்ட எண்ணங்கள், இருதயத்தில் இருக்கிற கவலைகள், பாடுகள். இந்த ஒரு சகோதரியை சந்தித்து இந்த வீடியோவை எடுப்பதற்கு சிறிது நேரம் முன்பு கடன் பிரச்சனையால் அவங்க வேதனையோடு இருந்தார்கள். ஒருவர் ஏமாற்றி கொடுத்த வீடை, அந்த வீட்டினுடைய இடத்தை பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறார். பல வருஷங்கள் அவர்களிடத்தில் இருந்த அந்த வீட்டின் இடத்தை அவர்களை ஜெபம் பண்ணி அழைச்சேன், அவங்களை ஜெபம் பண்ணி அனுப்பி வைத்தேன். அவர்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தும். இன்று சோர்ந்து போன இருதயம், எத்தனையோ இருதயங்கள் நம்முடைய கிராமத்தில் இருக்கிறார்கள். வெளியான இருதயத்தை சுத்தம் செய்து விடலாம், ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணலாம், ஹார்ட் ப்ராப்ளத்தை. ஆனா உள்ளான இருதயம் எல்லாவற்றை விட முக்கியம். அது சுத்தமாக இருந்தால்தான் சந்தோஷமாக இருக்கும். இந்த உலகத்தில் பணம், பொருள், செல்வாக்கு வைத்திருக்கிற ஒரு மனுஷன், பெரிய பணக்காரர்கள், என் கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு ஊர்ல எனக்கு நன்றாய் தெரியும், பெரிய பணக்காரர், கோடி கோடியாய் சொத்து வைத்திருந்தார். மாடி பல கார்கள் அவருடைய வீட்டுக்கு முன்னால் நிற்கும். திடீரென ஒரு நாள்
வாகனத்தில் அவர்கள் குடும்பமாய் போய் கொண்டிருந்த போது வேற யாரும் உறவினர்களும் அவருக்கு இல்லை. பல ஏக்கர் சொத்து. அவர்கள் ஒரு ஆக்சிடென்ட்ல எல்லாரும் மறித்து போயிட்டாங்க. அந்த பொருளையும் அந்த இடத்தையும் அதை அனுபவிக்க கூட யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் முடியல. அதை பல மனிதர்கள் அதை வேறு விதமாக திருப்பி அதை எடுத்து ஆளுகை பண்ணியிருக்கலாம். நிலைமை பார்த்தீங்களா? கோடி கோடியான பணம் மகிழ்ச்சியை தருவதில்லை. சில வீடுகளிலே கணவன் ஒரு வீட்டில் ரூம்ல, மனைவி ஒரு ரூம்ல, பிள்ளைகள் ஒவ்வொரு ரூம்ல, பேசுவதற்கு கிடையாது, ஜெபிப்பதும் கிடையாது. கிறிஸ்தவ குடும்பங்களில் பல குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். காரணம் வசதி. ஒன்றுமில்லாதவர்கள் வசதி வந்தவுடனே பலர் ஆண்டவரை மறந்து விடுகிற இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். உங்களுக்கு எனக்கும் தேவை, ஆண்டவரே என் இருதயம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கட்டும். உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படி பாடுகிற கூட்டம் இந்த நாட்களில் குறைந்திருக்கிறார்கள். சபைக்குள்ளே பல இந்த கொரோனா நாட்களிலே சோர்ந்து போய் முடங்கி போய் இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பாராக. இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பி தங்கச்சி, இதுவரை ஆண்டவருக்குள்ளே உன்னை ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் இருக்கலாம். கர்த்தர் உன்னை அழைக்கிறார், விரும்புகிறார். நீ முழுமனமாய் அவரை ஏற்று அவருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. கர்த்தர் உன் இருதயத்தில் வந்தால் அது பெரிய சந்தோஷமும் சமாதானத்தையும் உனக்கு கிடைக்கும், கொடுக்கும் என்பதை மறந்து போகாதே. ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஒரு தாயாருடைய இருதயத்தை குறித்து இன்னைக்கு நான் பேச போகிறேன். அன்னாள் என்ற பெண்ணை குறித்து நான் பார்க்கும்போது அவருடைய கணவன் எல்கானா, கர்த்தருடைய நாம மகிமைப்பட 1 சாமுவேல் 1:1 பிரைஸ் ஜீசஸ். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1:1. மனுஷன் இருந்தான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, எப்பிராயீம் மலை தேசத்திலே சோப்பின் எனப்பட்ட ராமாதாயி, அல்லேலூயா, இந்த இடத்துல இந்த குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த எல்கானா என்ற மனிதனுக்கு 2 மனைவி. அடுத்த வசனம் சொல்கிறது. ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெலினாள். பெலினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில பல இல்லை 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 என்று சொல்லலாம். ஒரு ஊழியர் கடந்த நாளில் ஒரு வாட்ஸ்அப்பை பார்க்கும்போது அழகா சொன்னார். தன் மனைவி ஒரு பேப்பர்ல பொருள் எல்லாம் எடுத்து எழுதுறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க. அந்த பாஸ்டர் பக்கத்தில் உட்கார்ந்து அழகா ஒரு எக்ஸாம்பிளா பேசினாங்க. அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. இன்னைக்கு நாம் சொல்வதெல்லாம் மளிகை இல்லை, கடுகு இல்லை, உப்பு இல்லை, புளி இல்லை, இப்படிதான் பேசுகிறோம். அந்த பாஸ்டர் அழகா சொன்னாரு, இல்லை 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 என்பதை சொல்லாமல் வாங்க வேண்டும் என்று சொல்லு. வாங்க வேண்டும் என்று சொல்லும் போது அது ஒரு நல்ல வார்த்தையாக மாறுகிறது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அதனால் இது இல்லை அது இல்லை என்று நாம் நினைத்தால் நம்முடைய இருதயம் சோர்ந்து போயிடும். நம்ம சொல்ல வேண்டியது வாங்க வேண்டும் அப்படின்னும் போது நம்ம இருதயம் பாதிக்கப்படாது. அந்த கஷ்டம் நமக்குள்ள வராது. கர்த்தர் எப்படியாவது தருவார் என்ற எண்ணத்தோடு நாம் செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. காரணம் என்ன? அதற்கு பின்னான வசனங்களை பார்க்கும்போது இவள் கடவுளை விட அதிகமாக
தன்னுடைய கணவனை நேசித்தார். இன்று அன்பு சகோதர சகோதரனே, உன்னுடைய நேசம் யாரிடத்தில்? உன்னை படைத்த, உன்னை உருவாக்கின, இந்த உலகத்தில் உன்னை அழைத்த கடவுள் முதலா, இல்லாவுடைய குடும்பம் முதலா? கடவுள் முதல், குடும்பமும் நமக்கு தேவைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த உலகத்தில் முக்கியத்துவம் முதல்ல கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அழகாய் சொல்கிறார். இந்த அன்னாளோ குழந்தை இல்லாதபடியினால் இவள் 13 வசனம் வாசிக்கலாம். 1:13. அன்னாள் தன் இருதயத்தில் பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. அவளை நோக்கி வெறித்திருப்பாய். ஆமென். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, மனிதன் நம்மை வித்தியாசமாக பார்க்கலாம். நீங்கள் நம்புகிறவர்கள் உங்களை கேவலமாக பல நேரங்களிலே பார்க்கலாம், பேசலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல, உங்கள் இருதயத்தின் வேதனையை பார்க்கிறவர். அதான் ஒரு பக்தன் பாடுகிறார், என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அன்பு சகோதரா, இந்த சத்தத்தை கேட்கிற உன்னுடைய வாழ்க்கையில நீ எத்தனையோ தெய்வங்களை நம்பி இருக்கலாம். இயேசுவை நம்பிப்பார், முழுமையாக அவரை உன் இருதயத்தில் ஏற்றுப்பார். அவர் உன் வாழ்க்கையில வந்தால் உன் வேதனைகள் மாறும், உன் பிரச்சனைகள் மாறும், உன் கண்ணீர் மாறும் என்று இந்த யூடியூப் மூலமாக உங்களுக்கு நான் ஆன்லைன்ல உங்களுக்கு நான் ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிறேன். அவரால் முடியும். நீங்களும் நானும் பிரார்த்தனை பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இந்த அன்னாள் கண்ணீர் விட்டு போய் அழுதாள் ஆலயத்திலே. ஒருவேளை தற்போது நாம் ஆலயத்திற்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம். கேட்கிற வீடுகளிலே, ஆபீஸ்ல, பஸ்ல, இல்லைன்னா நீங்க ஸ்கூட்டர்ஸ், கார் எதுல போறீங்களோ இந்த சத்தத்தை நீங்க கேட்பீங்கன்னா ஜெபம் பண்ணுது. ஆண்டவரே, நீதான் எனக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க ஒருவேளை பின்வாங்கி போயிருக்கலாம், இயேசு எனக்கு வேண்டாம். மறுபடியும் அவரை டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். ஒரு பழம், ஆப்பிள் பழம் 2 வாங்குறோம் கடையில, ஒன்று நல்லா இல்லைன்னா அதை அப்படியே விட்டுறாம இன்னொன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கிறோம், நல்லா இருக்காங்க. அது போல மறுபடியும் இயேசுவை பிடித்து பாருங்க. உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசப்பா என் உள்ளத்துல வாங்கன்னு கூப்பிடுது. ஜெபம் பண்ணுங்க. இந்த அன்னாள் ஜெபம் பண்ணினாள். ஜெபம் பண்ணின போது ஏழு என்ற பாஸ்டர் பார்த்து சொன்னாரு, இவன் தண்ணி அடிச்சிருக்கிறா போல. மனுஷன் வித்தியாசமாக தான் நம்ம பார்ப்பார். ஆனால் உங்களுடைய ஸ்தோத்திரம் இருதயம் கலங்காமல் நீங்களும் நானும் பார்க்க வேண்டியது ஆண்டவரை என்பதை மறக்க வேண்டும். 2வது 18வது வசனம் நினைக்கிறேன், 1 சாமுவேல் 1:18. அப்பொழுது அவள் பின்பு அந்த ஸ்திரீ போய் போஜனம் பண்ணினாள். எந்த ஸ்திரீ? அன்னாள். ஜெபம் பண்ணினாள். ஏழை தவறாக நினைத்தான். ஆனால் மறுபடியும் அவன் 17ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீ போ, கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார், நீ பயப்படாத. 18ஆம் வசனத்துல அவளுடைய ஜெபம் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார்ன்ற நம்பிக்கை வந்துட்ட உடனே அவர் செய்த ஒரே ஒரு காரியம், துக்கமாக இருக்கவில்லை, வேதனையோடு இருக்கவில்லை. அவருடைய மனதில் மகிழ்ச்சி, இருதயத்தில் மகிழ்ச்சி வந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. 2ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்திலே அதை பின்பு நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அன்னாள் ஜெபித்தாள். கஷ்டமா இருக்கல, வேதனையா இருக்கல, சோர்ந்து போய் உட்காரல. 3வது, இவள் ஆண்டவருக்கு என்று நான் இதை செய்வேன் என்று சொன்னாள். உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு என்று கொடுத்து பாருங்கள். அதை சொல்லுங்கள், என் இருதயத்தை ஆண்டவரை தருகிறேன், நீர் எனக்கு இதை ஒன்று செய்யும் என்று சொல்லி அவரை நம்பி பாருங்க. உங்க வாழ்க்கையில எது இயேசு செய்வார். அன்பு விசுவாசியே, எத்தனையோ முறை எத்தனை சொல்லி இருக்கலாம், நாம் அதை செய்யாமல் இருந்தால் இந்த நாளிலே தேவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து இந்த கால வேளையிலே ஆண்டவரே, இல்லாவிடில் மாலை இரவு எந்த நேரத்தில் நீங்கள் கூப்பிடுகிறீர்களோ ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்கள்.
உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் கொடுத்தார், அதை கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். எனக்கு குழந்தை இல்லை, ஜெபிக்கிறேன், துக்கமா இருக்க மாட்டேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தார், மூன்றாவது கர்த்தருக்கு கொடுப்பேன். எவ்வளவு நல்ல ஒரு உள்ளம் பாருங்க. கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். அதே போல ஸ்தோத்திரம் 20:17 வசனம், 17, 18, 19 வாசனம், 20வது வசனம். இந்த அன்னாளுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். சில நாள் சென்ற பின்பு 20 கர்ப்பவதியாகி பெற்று ஆமென், அல்லேலூயா. பாருங்க, சொன்னதை செய்த அருமையான பெண் அன்னாள். ஜெபித்தாள், தேவ சமூகத்தில் துக்கமாய் அவள் இருக்கவில்லை, உள்ளத்தை மகிழ்ச்சியாக்கி கொண்டாள். இந்த சத்தத்தை கேட்கிறது, எந்த கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ அதிலிருந்து வெளியே வந்து உங்கள் உள்ளத்தை மகிழ்ச்சியாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் அதை விரும்புகிறார். மூன்றாவது, ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், நான் அவருக்கு அதை கொடுப்பேன். எவ்வளவு நல்ல உள்ளம் பார்த்தீங்களா? எத்தனையோ பேருக்கு நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார், அதை நம்ம அவர் வேண்டான்னு நினைக்கிறோம். மறுபடியும் அவர் நம்மளை தேடி வர 100 ஆட்டில் ஒரு ஆடு காணாமல் போனால் கூட தேடின கர்த்தர் உங்களை என்னை தேடி வருகிற தெய்வமாக இருக்கிறார். சாமுவேல் பிறந்தான். அவருடைய வாழ்க்கையில 24வது வசனம், பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். குழந்தையா இருந்தது. அடுத்த வசனம், அவள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். போதும். பாருங்க, 5 வருடத்துக்கு மேல அவங்க ஆலயத்துக்கே வரல. ஏன் தெரியுமா? ஆலயத்திலிருந்து நான் தேவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்னேன். நான் போகும்போது என் தேவனுக்கு அந்த குழந்தையும் பலியையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி தேவனுக்காய் உண்மையாய் வாழ்ந்த ஒரு பெண் அன்னாள். அவள் இருதயம் சந்தோஷப்பட்டது என்று 2:1 நான் வாசித்தோமே. அவள் துக்கமாக இருக்கவில்லை. அவள் சொன்னதை கர்த்தருக்கு செய்தாள். கர்த்தர் அந்த சாமுவேலை கொண்டு பெரிய ராஜாவை இந்த உலகத்திலே இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாகிய சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். எவ்வளவு மேன்மையான ஒரு வாழ்க்கை பாருங்க. ஆனால் இந்த குழந்தை பால் மறந்த பின்பு எத்தனை வயசு இருக்கும்? 6 வயசு. 6 வயசுல கொண்டு போய் சர்ச்சில் விடுறாங்க. இன்னைக்கு பால் மறப்பது என்பது 1 வருஷம் 6 மாசத்துல குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தாய்ப்பாலை நிறுத்தி விடுகிறார்கள். அந்த நாட்களிலே அந்த மனிதர்கள், அப்பொழுது வாழ்ந்த மனிதர்கள் ஹெல்த்தியா இருந்ததற்கு காரணம், கிட்டத்தட்ட ஹெல்த்தியா இருந்ததற்கு காரணம் தேவன் கொடுத்த தாய் ஆசீர்வாதத்தை தாய் பிள்ளைக்கு கொடுத்ததினால் பிள்ளைகள் நன்றாய் வளர்ந்தார்கள், வியாதி இல்லாமல் காணப்பட்டார்கள். இன்று மருந்துகளும் அதிகமாய் பெருகி இருக்கிற காரணத்தினால் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை பெற்றோர்கள் கொடுப்பதில்லை. அழகுக்காக அதை கொடாமல் விட்டு விடுவதனால் பிள்ளைகளுக்கு பல பிரச்சனைகளை இந்த உலகத்தில் வேதையை பார்க்கிறோம். ஆனால் 6 வயதிலே கொண்டு போய் ஆலயத்தில் விட்டார். இந்த 6 வயது ஒரு பிள்ளை சபையில சேரையோ தொடச்சா, பாயோ தொடச்சா, இல்ல சச்சை தொடச்சா, பெருக்குனா நம்ம ஒத்துக்குவோமா? ஐயோ, சின்ன குழந்தை பாஸ்ட் போய் வேலை வாங்குகிறார். ஆனால் இந்த அன்னாள் சொன்னதை செய்தாள். காரணம், அவன் கொஞ்ச நாள் நம்மள மாதிரி என் பிள்ளைய நான் ஊழியத்துக்கு அனுப்புற, நல்லா படிச்சு வேலை கிடைச்ச உடனே பல பெற்றோர்கள் பல சபைகளை நான் பார்த்திருக்கிறேன். வாலிபர் முகாம் ஒப்பு கொடுப்பான், நல்ல வேலை கிடைக்கணும், ஜோம் பண்ணுங்க பாஸ்டர்னு எழுதி போடுவான். அதுக்கு நான் ஊழியத்துக்கு வருவேன், ஆனா வேலை கிடைச்ச போறவன் ஊழியத்துக்கு பார்ட் டைம் கூட வரமாட்டான். கர்த்தரை மறந்து விட்டார். கர்த்தர் செய்த நன்மையை மறந்து விட்டார். நான் என்ன சொன்னேன் என்று மறந்துவிட்ட பல ஜனங்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னதை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். இன்று உங்கள் இருதயத்தை மகிழ பண்ண கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நீங்கள் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று உங்களால் முடிந்ததை நினைத்திருக்கிறீர்களோ ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்கள். உங்கள் குடும்பங்களை கடவுளை அறிகிற அருகிலே வழிநடத்தி பாருங்கள். இந்த கொரோனா நாட்களில் பலருக்கு ஜெபம் பண்ணுங்க.
வியாதியோடு இருக்கிறவர்களுக்காய் கண்ணீர் விடுங்க. உதவியற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. அதுதான் நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஊழியம். கடந்த வாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சபையில் ஒரு சிலரை தாங்க கர்த்தர் உதவி செய்தார். ஒரு சில ஊழியர்களை இந்த 4-5 மாதங்களிலே தாங்க கர்த்தர் உதவி செய்தார். நம்மால் முடிந்த உதவி. அதை ஃபேஸ்புக்லேயோ வேற எதுலேயும் போடல, யூடியூப்ல போடல. கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும். அதுதான் கர்த்தர் விரும்புறார். ஒரு கை செய்யறதை இன்னொரு கை தெரியக்கூடாதுன்றாரு. கர்த்தர் பார்த்தா போதும் நம்முடைய செயலை. எல்லா விசுவாசிகளும் பார்க்க வேண்டும் என்றல்ல, மற்ற ஊழியர்கள் பார்த்து நம்மை பெருமை பாராட்ட வேண்டும் என்றல்ல. கர்த்தர் அதை விரும்பவில்லை. கடவுளுக்கு தெரிந்தால் போதும். உங்களால் முடிந்த உதவியை அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு செய்யுங்கள். அவங்க துக்கத்தை பார்த்து இயேசுவின் அன்பை சொல்லி அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. நான் இப்படி இருந்தேன், இந்த வாழ வச்சால் உங்களுக்கும் உதவி செய்வார். மதம் மாற்றுவதல்ல, அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துங்க. அன்பு தேவ பிள்ளையை கொண்டு போய் விட்டாள். அப்பதான் இவர் சந்தோஷப்பட்டார். 2ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்துல அவருடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூர்ந்தது. இன்னைக்கு சினிமாவினால, ஸ்போர்ட்ஸ்னால, மற்ற குத்துச்சண்டையை பார்க்கறதுனால, தோத்துற வீட்டில் கேம்ஸ் விளையாடுறதுனால தாயப்பாஸ். இன்னைக்கு எங்க போனாலும் தாயப்பாஸ். இதனால கிடைக்கிற சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான். ஆனா இயேசு உள்ளத்துல வந்து பைபிளை படிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுகிறதுனால பெரிய சந்தோஷம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க கிராமத்துக்கும் கிடைக்கும், உங்க சொந்தத்துக்கும் கிடைக்கும். தேவ பிள்ளையே, களி கூறுங்கள். கர்த்தர் உண்டு பண்ணின நாள் வசனம் சொல்லுகிறது. இதுல களி கூர்ந்து மகிழ கடவோம். துக்கம் மாறட்டும், உங்கள் கண்ணீர் மாறட்டும். கர்த்தர் அதற்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த அந்நாள் சந்தோஷமாய் தான் சொன்னதை செய்தபடினார். தேவனை தேடினாள், தேவனுக்கு தான் சொன்னதை செய்த என்று சொல்லி சந்தோஷப்பட்டார். ஆண்டவரே, இந்த குழந்தையை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னதுனால 2ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 2:20. ஏலி எல்கானாவையும் ஆசீர்வதித்து என்றால் அடுத்த வசனம், அன்னாளை ஆசீர்வதித்தார். 3 ஆண் பிள்ளைகளையும் 2 குமாரத்திகள் பெண் பிள்ளைகளையும் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டார். அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய சன்னதியில் வளருங்கள். உங்கள் பிள்ளைகள் குடும்பம் வளரட்டும். கர்த்தருக்கு சொன்னதை அவள் செய்தபடினார். நான் ஜெபிப்பேன், பைபிள் படிப்பேன். இது ஒரு பொருத்தனை. இந்த நாட்களில் எவ்வளவு வீட்டில் இருக்கிறோம், எப்படியாவது பைபிள் முழுவதையும் படித்து முடிக்கணும்ன்ற ஒரு பொருத்தனை செய்து பாருங்க. இதுதான் ஆவிக்குரிய காரியம். இதனால சந்தோஷம் வரட்டும். எப்படியா போட்டி போட்டு நான் படிக்கிறேன்னா நீ படிக்கிறேன்னா, உலக காரியத்துக்கு எவ்வளவு போட்டி போடுறோம். இந்த காலை வேளையில, மதிய வேளையில, சாயங்கால வேலை, இரவு, எப்பொழுதும் நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டாலும் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மூடி உங்கள் இருதயத்தை களிகூர பண்ணுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? சோர்ந்து போய் நீங்கள் இருக்கலாம். ஸ்தோத்திரம். பலரால் நீங்கள் வேதனைப்படுத்தப்பட்டு இருக்கலாம். அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் இருதயத்தை மகிழ பண்ண ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். உன் வேதனைகளை அவர் பார்க்கிறார், உன் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எதனால நீ சோர்ந்து போயிருந்தாலும், பல இழப்புகள், பல மரணங்கள், இந்த கொரோனா நாள்ல பணம் இல்லை, வியாதி, ஆண்டவரே உதவி செய்யும் என்று நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நல்ல ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, அவர்கள் குடும்பங்களை வாழ வையும். ஆண்டவரே,
வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் இருதயம் சந்தோஷப்படட்டும். அப்படியே கண்ணீர்களை கர்த்தர் மாற்றி அவர்களை உயர்த்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. நாளில் உங்களுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், ஆளுகை, வழிநடத்தல், சந்தோஷ, சமாதானம் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் அனைவரோடும் இருந்து சதா காலங்களிலும் நடத்துவாராக. ஆமென். God bless you.